அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைய செய்ய போகிற ரெசிபி இது இறைச்சி குருமா. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 சின்ன கோப்பையில், ஒரு கோப்பையில் 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, மற்ற கோப்பையில் கஜு ஒரு 6-7 கஜு கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. வேறையா ப்ரெஷர் குக்கரில் இறைச்சி போட்டு இறைச்சி நல்லா கழுவிட்டு போட்டு தண்ணி ஊற்றி மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வைக்கணும். ஒரு 4 விசில் போல் வறுக்காட்டி வேக வைக்கணும். வேறு ஒரு தாச்சில் தேங்காய் திருவினது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக கட்டுண்டா, ப்ரௌனாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ அந்த பொட்டுக்கடலையும் கஜுவும் போட்டு தேங்காயும் போட்டு ரெண்டு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, பெருஞ்சீரம் 1/2 டீஸ்பூன், நச்சீரம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பேஸ்டாக்கி இருக்கணும். தண்ணி போதாட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்டாக்கி இருக்கணும். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு சொட்டு போல் எண்ணெய் ஊற்றி பட்டர் இல்லாட்டி நெய் சரி போட்டு அந்த இறைச்சி பொரிச்சிருக்கணும். லைட் ப்ரௌனாக கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டு அப்புறம் அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் ஒரு 3, பெரிய வெங்காயம் 1, பெரிய வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸ், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சைமிர்ச்சி ஒரு 3, பச்சைஞ்சி வெங்காயம் இடித்தது, நல்லா வதங்க விட்டுட்டு தக்காளிக்கு ஒரு தக்காளி பெருசு நல்லா பழுத்துது,
கொஞ்சம் பூட்டி வைக்கணும் வதங்குறதுக்கு தக்காளி. மிளகு இடித்தது 1 டேபிள் ஸ்பூன் இப்போ போட்டுட்டு மற்றது கொஞ்சம் சொலங்கி போடணும். மஞ்சள் 1/2 டீஸ்பூன், கொச்சத்தூள் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன், எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே நெருப்பில் வதங்க விட்டுட்டு அந்த பேஸ்ட் இது ஊற்றணும். இது டிக்காய்க்கும் கொஞ்சம் 7 மணி நேரம் அந்த இறைச்சி அவிச்ச அந்த தண்ணியால் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடணும். எப்படிக்கும் தேங்காய் இந்த கடலை காஜு எல்லாம் போட்டு சுற்றி ஆனம் டிக்காய்க்கும். அந்த இறைச்சி அவிச்ச தண்ணியால் கொஞ்சம் எடுத்து வச்சு போனீங்கன்னா கொஞ்சம் தேவையான நேரத்துக்கு ஊற்றி ஆனத்தை லூஸ் ஆக்கிடணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் போட்டு வேக விடணும். உப்பு வந்து டேஸ்ட் பார்த்து போடுங்க. அந்த நேரத்தில் வச்சுருந்த மிளகு தூளால் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மரம் போடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு யோகர்ட் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெருப்பை ஸ்லோவாக்கி வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாறுவோம். அது திறந்து அதில் இறைச்சி பொரிச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெருப்பை ஸ்லோவாக்கி போட்டு வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் போல். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆனம் வந்து டிக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த அரிச்சரிச்சு தனியால் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் லூஸ் ஆக்கும். எப்படிக்கும் ஆனம் டிக் தான் ஆகும். இந்த குருமாவுக்கு நெய் சோறும் களியாக்கி க்ரீன் பீஸ் ஆக்கி அச்சார் வச்சு செஞ்சால் அதோடு சேர்த்து இதுவும் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.